நிறுவன தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ அண்மையில அமலாக்கத்துறையினுடைய சம்மன் சார்ந்த ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க. அந்த சம்மன் என்பதை உள்நோக்கம் கொண்டது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. எதனால இந்த விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க? அதாவது இந்த பிரச்சனை தொடர்பான விவசாயிகள் திரு கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு இந்த பிரச்சனை இது புதிதல்ல. கடந்த 4 வருடங்களாக அவருடைய நிலத்தை அபகரிப்பதற்காக அவருடைய நிலத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குணசேகரன் என்ற நபர் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்பலம் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் தொடர்ந்து 4 வருடங்களாக இந்த 2 ஏழை விவசாயிகளுக்கு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். அது தொல்லைங்கிறது சாதாரணமான தொல்லை இல்லை. அவர்களை விவசாயமே செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு பல சமயங்களில் பல்வேறு விதமான அவர்கள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பா கடைசியா நான் அந்த விவசாயத்துல 2 தினங்களுக்கு முன்பு பேசுகின்ற பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மரவள்ளி கிழங்கு போட்டிருந்தோம். மரவள்ளி கிழங்கு போட்டிருந்தா அதை 10 மாசத்துல அதை அறுவடை செய்யணும். ஆனா அந்த குணசேகர் என்ற நபர் கொடுத்த பிரச்சனையின் காரணமாக எங்களால் 2 வருஷத்துக்கு மேல அந்த மரவள்ளி கிழங்கை அறுவடையை செய்ய முடியாத அளவுக்கு அவர் அடியாட்களை வச்சு மிரட்டினாரு. என்ன அடியாட்களை வச்சு மிரட்டினாரு என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட பின்னணி கொண்டவர். அதனால அவர்கிட்ட யாரும் ஏற்று நிற்கிறதுக்கு அந்த கிராம மக்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க. அதனால அவர் வந்தால் சப்போஸ் மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யறதுக்கு வெளியாட்களை கூலி ஆட்களை வெளியே இருந்து கூட்டிட்டு வந்தா, விவசாய தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்தா அவர்களையும் விரட்டி விட்டுறாரு. நான் என்னுடைய நிலத்துல ஒரு முறை உழவடை செய்வதற்காக டிராக்டரை கூப்பிட்டு இருந்தேன். அந்த டிராக்டர்காரையும் அடிச்சு விரட்டிட்டாரு. சோ இப்படி தொடர்ந்து அவர் அந்த குணசேகர் என்ற நபர் இந்த 2 விவசாயிகளுக்கு பல தொல்லைகளை கொடுத்திருக்காரு. இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அவர்கள் 2 பேரும் அவர்களுடைய சொந்த நிலத்தில் இருக்கிறார் என்பதை சொல்றீங்க. அதற்கும் ஈடியோட சம்மனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத எந்த விதத்துல நீங்க உறுதிப்படுத்துறீங்க? இல்ல, நான் சொல்ல அவர்களுக்கு ஈடியினுடைய அலுவலகத்திலிருந்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஜூலை மாதத்துல அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனுடைய அடிப்படையில் அவங்க போய் பார்த்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு இந்த ஈடிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது? 1956ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஈடிங்கிறது தமிழகத்துல இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு பண மோசடி செய்யக்கூடியவர்கள், இருட்டிப்பு செய்யக்கூடியவர்கள், அல்லது பெரிய அளவுக்கு கருப்படுத்த வச்சிருக்கக்கூடியவங்க, இதையெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதா அமலாக்கத்துறை. நீங்க ஒரு சிங்கம் அதுக்கு உண்டான வேட்டையாடணும் தான், மான வேட்டையாடணும், என்ன குதிரை வேட்டையாடணும், அதுதான் பண்ணணும். ஆனா ஒரு எலி வேட்டைக்கு வந்தா எப்படி சரியாக்க முடியும்? சாதாரண ஒரு விவசாயிகள் இவர்களுக்கும் ஈடிக்கு என்ன தொடர்பு இருக்குது? இவர்கள் எங்க தமிழகத்தினுடைய ஒரு மூலையில ஒரு மலையனுடைய அடிவாரத்தில் தங்களுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருவார்கள். பிரச்சனை இவருக்கும் அந்த குணசேகருக்கும் தான் பிரச்சனை. ஈடிக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கிற போது ஈடி இவர்களுக்கு இந்த சமன் அனுப்ப வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்ப ஈடி அப்ப குணசேகரன் பாஜகவுடைய பின்னணியில் இருக்கிறதுனால அவருடைய தூண்டுதல்ல ஈடி சமன் அனுப்பிச்சா, அப்படி அவருடைய உள்நோக்கம் என்ன? அப்படி என்று சொன்னால் இந்த குணசேகரன் என்பவர் இந்த கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகியோருடைய நிலத்தை எப்படியாவது அவங்களை அதை விரட்டிட்டு அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு சொல்லக்கூடியதுக்கு ஈடியே அவங்க பயன்படுத்துறாங்களா? ஈடி தெரிந்து துணை போயிட்டா, தெரியாமல் துணை போயிட்டா? எனவே ஒரு மிகப்பெரிய அமைப்பு மத்திய அரசுடைய இந்த மாதிரி ஒரு சம்மன் அனுப்புற போது அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கான்னு யோசிக்காம எப்படி அவங்க சம்மன் அனுப்புறாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க முன்வைக்கிறீங்க. இதே மாதிரி
மாதிரியான கேள்வியை தான் விளக்கணும். தேசிய அளவுல பாஜக ஈடிய வந்து தன்னோட ஆயுதமா பயன்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதோட நீட்சி தான் இது. அதாவது ஒரு அடியாளாக செயல்படக்கூடிய வகையில ஈடி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை இந்த விவகாரத்துல கூட கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க அது அப்படிதான் அப்படி நீங்க ஒத்துக்கிறீங்களா, அல்லது இது குணசேகரனுக்கு தனிப்பட்ட முறையிலான ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் எடுத்தோன்ன அது போன்ற ஒரு அமைப்பை வந்து குற்றவாளி கூண்டு நிறுத்தல விரும்பல. ஆனா ஈடி வந்து பலிகடாக்கப்பட்டிருக்கிறது. ஈடிக்கு வந்து இது ஈல்டா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல வந்து சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடி பல முறை ஈடியினுடைய அதிகாரிகள் யோசிச்சிருக்கணும். நாம் அனுப்பக்கூடியது நியாயமா? ஏங்க, இங்கிருந்து சேலத்திலிருந்து சென்னை 2 பேர், அவங்க தெரியும் வயசு 76 தெரியும், ஒருத்தருக்கு இன்னொருக்கு 62 தெரியும். ஒரு சின்ன அவங்களுடைய எல்லா பின்புலத்தையும் விசாரிக்காமையா வந்து ஈடி அனுப்புவாங்க? ஒண்ணுமே இல்லாம அனுப்ப முடியுமா? ஏன் அவங்க இருந்து அழைக்கணும்? அப்படி ஏதாவது அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கிறது தெரிஞ்சால் நேர 2 ஒரு அடிமட்ட அதிகாரிகளை அனுப்பிச்சு விட்டு கூட அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்களோட புகார் இருக்குன்னு விசாரிச்சுட்டு அது 1-2 க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இவர்களை வந்து அவங்கள வந்து 76 வயசுல அவங்க தனியா டிராவல் பண்ற அளவுக்கு வயசுலாம் வந்து, அப்ப இது என்ன நிர்பந்தம்? நான் அதனாலதான் என்னுடைய அறிக்கையை கூட இது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சாஸ்திர அலுவலகம் செய்திருக்குது. தேசிய இருக்கக்கூடிய இயக்குநரகம் இதை ஆய்வு செஞ்சு இது குறித்து வந்து அதிகாரிகள் வந்து தவறு செய்திருக்கிறார்களா என்று ஆய்ந்து, அப்படி தவறு செய்திருந்தால் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து இயக்குநரகம் ஒரு அறிக்கை கொடுக்கணும் கூட அதுதான் வேண்டுகோள் வச்சிருந்தேன். எடுத்தோடனே வந்து நம்ம ஈடியை வந்து அடியாளா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியதில்லை. எப்படியோ ஆனா ஈடி எப்படியோ வந்து ஈல்டா இருக்குது. எடுத்த உடனே இல்ல, இது வந்து ஒரு விவசாயிகள் வஞ்சிக்கப்படுற விஷயமாக, இது ஒரு புதிதான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அமலாக்கத்துறை மீதான இந்த விமர்சனம் என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கதான செய்து. இல்லைங்க, அதாவது எல்லா அரசனுடைய துறைகள், மத்திய அரசோ மாநில அரசோ எல்லா அரசனுடைய துறைகள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது புதுசு கிடையாது. இப்போ வந்து வருவாய்த்துறையில ஒரு தலையாரியிலிருந்து எடுத்தா, விஓலிருந்து எடுத்தா, தாசில்தார் இருந்து எடுத்தா குற்றச்சாட்டு இல்லையா? லஞ்சம் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு இல்லையா? போலீஸ்காரர் மேல குற்றச்சாட்டு இல்லையா? எல்லா துறைகள் மீதும் இருக்குது. அதே போல மக்களுடைய பிரதிநிதிகள் மீதும் இருக்குது. அதே போலதான் அமலாக்கத்துறையின் மீதும் குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை சில கடமைகள் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கொண்ட அமைப்பு இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக ஒரு குறிக்கோள் வந்து எல்லா அமைப்புகளும் தவறு செய்தாலும் கூட அமலாக்கத்துறை தவறே செய்யக்கூடாது, தவறுக்கு அப்பாற்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட அமைப்பை, அதை வந்து சாதாரணமாக ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரமுகர் இந்த அமைப்பை தன்னுடைய சுதந்திரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அது தரந்தாழ்ந்து போகக்கூடாதுங்கிறதா என்னுடைய பார்வை. ஓகே, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப எல்லாருமே ஈடிக்கு மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வந்து லேண்ட் இஷ்யூ. இது ஏன் வந்து மாநில அரசு, வருவாய்த்துறை, மாநில காவல்துறை தொடர்ந்து வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாயிக்கு இது மாதிரி தொல்லை கொடுக்கிற போது, அதாவது என்ன செய்யறாருன்னா, இவருடைய ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது. இந்த நிலத்தில் இவருடைய பகுதி கீழ் எல்லாம், இன்னொருத்தருடைய அந்த குணசேகரனுடைய நிலம் மேல் பகுதி. அவர் மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் இவருடைய காட்டுக்குள்ள வெட்டி விட்டு இருக்கிறாரு. பொது வரப்பு இருக்குது, அந்த வரப்பு மேல இருக்கக்கூடிய புதரையெல்லாம் வெட்டி இவர் காட்டுக்குள்ள போடுறாரு. சோ இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்து அவர் விவசாயமே செய்ய முடியாம, அதாவது அவருடைய காட்டில் வேலை செய்யக்கூடிய வரக்கூடியவங்களை எல்லாம் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, மிரட்டுறாரு. அப்ப என்ன காவல்துறை என்ன செஞ்சிருக்கு? ஏன் அவர் மேல ஒரு கடுமையான நடவடிக்கை, குண்டா சட்டத்தை கூட பயன்படுத்தி இருக்கலாமே. இன்னைக்கு வந்து 4 மாசத்துக்கு பிறகு வந்து இந்த ஈடி விஷயத்தை எடுக்கக்கூடிய வந்து ஏன் வந்து வருவாய்த்துறையும் காவல்துறையும் அந்த சாதாரண விவசாயிக்கு பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான கேள்வி. இப்ப வந்து ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அந்த விவசாயியுடைய பிரச்சனை தீரல, 4-5 வருஷம் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா இப்ப ஈடிக்கு நோட்டீஸ் அனுப்புவது மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அடிப்படை அந்த விவசாயியுடைய பிரச்சனை தீர்க்கப்படக்கூடிய, அவருடைய நில அபகரிப்பு ஆடக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு போக்கஸ் இல்லைங்கிறதா என்னுடைய பார்வை. எனவே வந்து முதல்ல நான் அதனால்தான் வந்து மாவட்ட ஆட்சியர் கூட இமீடியட்டா பேசினேன். மாவட்ட ஆட்சியருக்கு கூட தெரியாம இந்த பிரச்சனைகளை மாநில அரசு இதில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் ஒரு பிரதானமான கேள்வியாக எழுப்ப வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையாக நீங்க முன்வைக்கிறீங்க. அது புரிகிறது. அடுத்ததாக நான் ஒரு கேள்வியை
முன்வைத்தேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இருக்கிறதா இன்னமும்? கூட்டணி சார்ந்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது எல்லாரும் என்ன, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அகில இந்தியாவோட பாஜகவுடைய தலைமை, தமிழ்நாட்டை பொறுத்தளவு அஇஅதிமுக தலைமை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி 2019 இயங்குச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் கூட அப்படித்தான் இயங்கி இருக்குது. இன்னைக்கு அதிமுக அதிலிருந்து விலகிய பிறகு அதே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயரிட்டு அழைக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதனால இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள சில மனக்கசப்புகள், பிணக்குகள் உருவாயிருக்குது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக இருக்குமா இல்லை வேறு வேறு விதமான அணிகள் உருவாகுமா என்பதை இப்பொழுது சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. அது தேர்தல் அறிவித்த பிறகுதான் உண்மை சரியான சூழ்நிலைகள் உருவாகும் என்று கருதுகிறேன். இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இருக்கிறது என்று சொல்வதற்கு உண்டான சூழல் இல்லை. ஓகே, அப்ப அதிமுக தலைமையில தான் அந்த கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு புதிய தமிழகம் எடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி இல்ல. நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது, அந்த சொற்றொடர் பயன்படுத்துகிற போது, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை பொறுத்த மட்டும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தான் தலைமை வகித்து அவங்க தான் சீட் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக தலைமையை தான் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போ இங்க யார் என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி யார் அங்க வைக்கிறார்கள் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதுக்கு பிறகு ஒரு கூட்டமே நடைபெறலையே. அதிமுக தேமுதிக, பாமக நாங்க இப்ப வரைக்கும் எந்த கூட்டணின்றத முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக, அதிமுக பிரிந்த பிறகு பாஜகவுக்கு எந்த கட்சி ஆதரவளிக்கும், அதிமுகவுக்கு எந்த கட்சி ஆதரவளிக்கும், யார் பக்கம் யார் செல்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அந்த இடத்துலதான் புதிய தமிழகம் கட்சியோட நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுகிறது. இறுதியான கேள்வியாக உங்களிடம் இதை முன்வைக்கிறேன். இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் ஒரு வலுவான கூட்டணி இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பெற்றிருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய பார்வை. 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அந்த வலுவான கூட்டணி அமைய பெறணும். அதுக்குண்டான முயற்சியை மட்டும் தான் நான் தொடர்ந்து எடுத்தேன், இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா எப்படிப்பட்ட சூழல் அரசியல் உருவாகுங்கிறத இந்த நேரத்தில் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனால இன்னும் சில காலம், இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாதங்கள் இருக்கிறதுனால, இப்பதான் ஜனவரியில 3ஆம் தேதி இருக்கிறோம், இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறதுனால அரசியலை பொறுத்தளவு எந்த நேரத்தில் எது வேண்டும் என்றால் நடக்கலாம். அதனால நான் பொறுத்திருந்தான் பார்த்து இதை இந்த எப்படி அமையும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். இந்த நேரத்தை பொறுத்தளவு எல்லோரும் அவருடைய கட்சிகளை அந்தந்த தொகுதிகளில் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 2026 சார்ந்த முடிவை தற்போதைக்கு எடுக்கக்கூடிய வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். ஓகே, இல்ல அப்படின்னு சொல்றீங்க, தனிப்பட்ட முறையில கட்சியை வலுப்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்றீங்க. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமை